ஏதாவது தார்மிக் ஈவெண்ட்ஸுக்கு போகிறச்சே இன்னைக்கு யாரோட சமையல் யார் தளிகை அப்படின்னு கேட்பா. அப்போ வந்து இவர் பேரை சொன்னோன்னா அப்பாடா இன்னைக்கு நம்ம நிம்மதியாக சாப்பிடலாம், பயமாக இருக்காமல் நிறைய தைரியமாக சாப்பிடலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேஹி நமோஸ்துதே. I bow down to you. You are full, you are complete, you are perfect with food and grains. You are the strength, the life force of Shiva, the cause of peace, and you are the wisdom and renunciation. Please give us blessings. When we go to an event or satsangam or bhajan, first question we may think of, who will be the caterer? Is it safe to have the food here? Then we hear his name. Whenever we hear his name, over the last 50 years, there is a proven track record that the food is safe and people are happy with the food. Let's talk about him, and it is time to say thanks for all the service he has rendered in these many years. And today, God's grace is celebrating his Bhima Ratha Shanti on his 70th birthday, Sahasaranagati. Seeking the blessings of the senior couple, Srimati and Shri Ishwaranji of Harinagar, New Delhi. ராதே கிருஷ்ணா, வெல்கம் பேக் டு சகசரணாகதி. இன்றைக்கி நம்ம ஒரு தார்மீக இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து புதுதில்லியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, என்சிஆர் ரீஜனில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இது புதுசாக இருக்காது. ஆனால் நிறைய பேருக்கு இதோட யூசேஜ் அவங்க முன்னாடியே பார்த்துருப்பாங்க, ஆனால் அது தெரியாமல் கூட இருந்திருக்கும். அதனால் ரொம்ப விழிக்காமல் நம்ம விஷயத்துக்கு வரலாம். உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு என்ன, ஒரு நாளைக்கு நம்ம யாராத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு சாப்பாடு போட்டாலே வயிறு ரொம்ப சாப்பிட்டோம்மா நன்னா இருக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துவோம் இல்லையா? அதாவது சாப்பாட்ட வயத்துக்கு தெரியும் வாழ்த்துறதுக்கு அப்படின்னு சொல்லுவாள். ஒருவேளை சாப்பாட்டுக்கே அந்த மாதிரி வாழ்த்துறோம்னா எவ்வளோ வருஷமா இருக்கு இந்த ஃபீல்டில்? மோர் தென் 50 இயர்ஸ். 50 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் இந்த ஃபீல்டில் இருக்கார். எந்த ஃபீல்டுனா நலபாகம்னு சொன்னாக்க ஒரு நலன். ஆனால் இவர் வந்து நிறைய தர்ம காரியத்துக்கு, நிறைய சத்சங்கத்துக்கு, நிறையா ஈவெண்ட்ஸுக்கு, சாத்விகன்ஸுக்கு இவர் வந்து கைங்கரியம் நிறையா பண்ணியிருக்கார். தான தர்மம் ப்ளஸ் அன்னதானம் ரிலேட்டட் சாப்பாடு ஈவெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கார். மனசால் அவர் வந்து பண்ணியிருந்தால எல்லாரும் சாப்பிட்டவாள் என்ன சொல்லுவாள்னா, இன்றைக்கி சாப்பிட்டோம் பயந்துட்டே சாப்பிட்டோன்னு இல்லை, நல்லா தைரியமாக சாப்பிட்டோம். ஏன் அப்படின்னா இவர் ஃபன்னி போட்டிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யார் இந்த இவர் இதை பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ராதே கிருஷ்ணா. இவர் பேர் திரு ஈஸ்வரன் அப்படிங்கிற திரு வெங்கடேஸ்வரன். இவர் வந்து அரிநகர் ஏரியா புதுதில்லியில் இருக்குது. இதில் வந்து 30 வருஷத்துக்கு மேலே இருக்கார். ஆனால் இந்த தளிகை பண்ணுற ஃபீல்டில் கிட்டத்தட்ட 50 வருஷம், நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து அவர் பண்ணிட்டு இருக்கார், இன்னும் பண்ணிட்டு இருக்கார். பெருமாள் கிருபையால் நிறைய பேருக்கு இன்னும் பண்ணணும்னு நம்ம வேண்டிக்கலாம். அவரை நம்ம கொஞ்சம் ஹானர் பண்ணுற மாதிரி இந்த எபிசோட் போட போகிறோம். ஏன் அப்படின்னா 50 வருஷம் நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கு தளிகை பண்ணி போடுறதுக்கே நம்மளுக்கு டயர்டாக இருக்குது. இது பண்ணுமா, 3 வேலைக்கு சேர்த்து பண்ணணுமா, ஒரு தடவை பேத்து பண்ண முடியாது அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் சும்மா அசராமல் எவ்வளோ பேர் 200 300 1000 அப்படின்னு கேட்டுட்டோ 10,000 பேருக்கு மேலே முகம் சுளிக்காமல் ஒரு வயத்துக்கு கெடுத்துடுமோ அப்படிங்கிற பயம் இல்லாமல் தைரியமாக சாப்பிட்ற அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி அவர் வந்து தளிகை கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கார், அவரோட கைங்கரியம் பண்ணியிருக்காருன்னு ஒரு சாதாரண விஷயமே இல்லை. இந்த எபிசோட் இஸ் ஜஸ்ட் டு ஹானர் ஹிம். ஏன்னா அவருடைய 70வது பிறந்தநாள் பீமரத சாந்தி 30வது மார்ச் 2026 அன்றைக்கி நடக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம அவரை ஹானர் பண்ணணும்னு இந்த ரெக்கார்டிங் எடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம 30ஆம் தேதி ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறேன். நீங்கள் யாரெல்லாம் இவரோட சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்களோ ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அவளுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அவளோட ஆசீர்வாதத்துக்காக நம்ம வேண்டிக்கலாம். ஓவர் டு ஹிம் நவ். ஸ்டே கனெக்டட். ராதே கிருஷ்ணா. சொல்லுங்க சார். நமஸ்காரம். நீங்கள் 50 வருஷத்துக்கு மேலே கேட்டரிங்கில் இருக்கீள். கேட்டரிங் பிஸ்னஸ்லேயே ஈஸ்வரன் கேட்டரிங் அப்படின்னா தைரியமாக எல்லாரும் சாப்பிடுவா. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். தர்மிக் காரியத்தில் எப்படி இது இன்ட்ரெஸ்ட் ஆரம்பமாச்சு? நான் வந்து 1973ல் இந்த கேட்டரிங் லைனில் இறங்கினேன். நான் அப்போ வந்து அசிஸ்டன்ட் இருக்கு. பட் ஆல் ஓவர் இந்தியா நான் வந்து கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து மேக்ஸிமம் நான் பண்ணுறது பாகவத சப்தாகம்,
ஆர்கனைஸ்ட் பை வேரியஸ் பீப்புள். அது இல்லாமல் கடலூர் கோபி பாகவதரோட பாகவத மேலாலையும் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக அசோசியேட்டடாக இருக்கேன். பாகவத மேலான்னா அவள் குரூப்பில் வந்து தட் கோஸ் பியாண்ட் 1500 2000 அட் டைம்ஸ் இட் க்ராசஸ் 3000 ஆல்சோ. இப்போ பண்ணிட்டுருக்கேன். இப்போ கூட நான் இன்றைக்கி வந்து 5வது நாள் பாகவத சப்தாகம். நேற்று வரைக்கும் நான் மூகாம்பிகையில் பாகவத சப்தாகம் கேட்ரிங் பண்ணிவிட்டு இங்கே இந்த சீதா கல்யாணம் என்னோடய ஃபங்க்ஷனுக்காக நான் இங்கே டெல்லிக்கு வந்திருக்கேன். ஸோ 3 days அங்கே வந்து என்னோட டீம் மேனேஜ் பண்ணிட்டுருக்கா. எந்த இடத்துல? மூகாம்பிகை, கர்நாடகா, கொல்லூர். கொல்லூர் மூகாம்பிகையில் நேற்று நைட்டு வரைக்கும் சர்வீஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து இங்கே ஹரிநகரில் இருக்கக்கூடிய நாராயணி மந்திருக்கு வந்திருக்கார். ஸோ இவருடைய டிட்டர்மினேஷனுக்கும் டெடிகேஷனுக்கும் என்ன சொல்கிறது? இதில் உங்களுக்கு என்ன மாதிரி திருப்தி கிடைக்குது சார் இந்த ஃபீல்டில்? இது அந்த ஆன்மீக இதில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. இதில் நான் ப்ராஃபிட்டே எதிர்பார்க்கறது இல்லை. ஒரு சேவையாக பண்ணிட்டு இருக்கேன்னா அது எல்லா இடமும் பண்ணிட்டு இருக்கேன். நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அட் டைம்ஸ் இட் கோஸ் இன் டு லாஸ் ஆல்சோ, பட் ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட் பிகாஸ் ஐ ஆம் ஒர்க்கிங் சம்வேர் ஆஸ் அ சீனியர் மேனேஜர். திஸ் இஸ் மை பார்ட் டைம் பிஸ்னஸ். Though I call it as part-time business, but I have been in this field for more than 50 years. This is giving me a lot of reputation and a lot of popularity also. உங்கள் பீமரத சாந்தி 30th March 2026 வருது. எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் இந்த ஆன்மீக லைனில் வந்து எல்லாருக்கும் சேவை பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது இந்த ஆன்மீக லைனில் ஏதாவது கேட்டரிங் சர்வீஸ் வேணுமானா எனக்கு காண்டாக்ட் பண்ணணும். டெஃபினட்டாக உங்களோட நம்பரும் நாங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம். ஸ்டே கனெக்டட், ஸ்டே த்ரூ, ஸ்டே சப்போர்ட்டிவ். ராதே கிருஷ்ணா. இந்த ஆன்மீக சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்கள் என்றால் இதை ஒரு முறை குழு சேர்ந்த பின் சப்ஸ்கிரைப் செய்த பின் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் செய்து எல்லா வீடியோக்களையும் முழுவதும் பார்த்து பயனடைந்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர வேண்டுகின்றோம். ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமம், பகவத்கீதா, பாகவதம் போன்ற ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் தமிழ் மீனிங், உச்சாரணை எல்லாம் விரிவாக மற்ற வீடியோக்களில் பகிர்ந்துள்ளோம். Join us for all the shlokas and temples around you, and also for our upcoming satsangams, online as well as physical satsangams. Subscribe to this free channel once if you are watching this channel for the first time and you have not subscribed to the channel yet, and watch all the videos, playlist and live fully, and you can visit all the playlist and check for the shorts also. Stay connected, stay supportive. Loka samasta sukhino bhavantu. Radhe Krishna. अगर आप ये चैनल पहली बार देख रहे हैं, ये धार्मिक चैनल को एक बार फ्री सब्सक्राइब करके सब वीडियोस, शॉर्ट्स, लाइव और प्लेलिस्ट पूरा देखिए. अगर आपको ये यूज़फुल लगा तो आपका रिलेटिव्स और फ्रेंड्स को भी ये वीडियो लिंक शेयर करके उनको भी सब्सक्राइब करके देखने के लिए बोलेंगे. इसमें प्रेयर्स है, टेम्पल्स है, हमारा धार्मिक स्क्रिप्चर्स है और उसका मीनिंग है इंग्लिश, तमिल, हिंदी 3 लैंग्वेज में आप इसको देख सकते हो. आप भी पूरा फ़ायदा उठाइए और सबको शेयर करके उनको भी देखने के लिए आप रिक्वेस्ट करेंगे. अगर वीडियोस पसंद आया तो YouTube में ही लाइक और कमेंट करें. जय श्री राम टाइप करेंगे तो मुझे समझ में आएगा कि आपने वीडियो पसंद किया है. थैंक्स फॉर वॉचिंग. स्टे कनेक्टेड, स्टे सपोर्टिव. राधे कृष्णा.